அரகல என்கின்ற காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் மக்களுக்கு ஒரு பாரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. பொறிமுறை மாற்றம் என்கின்ற விடயத்தை மக்கள் வெகுவாக நம்பியிருந்தார்கள். ஆனால் அது மீண்டும் பேரினவாத கட்சிகளாலும் முதலாளித்துவ கட்சிகளாலும் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்ற ஒரு செயற்பாடே இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு எதிராக நாங்கள் களமிறங்க வேண்டிய தேவையை இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. எந்த ஒரு வேட்பாளரும் சரியான கொள்கையுடனும் கோட்பாட்டுடனும் இந்த அரசியல் களத்தில் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். இந்த வறுமையை நாங்கள் நிரப்ப வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எனவேதான் எங்களுடைய மக்களின் கொள்கை என்ற இந்த கொள்கை பிரகடனத்தினூடாக வர்க்க பிரச்சனையிலிருந்து இனப்பிரச்சனை வரைக்கும் சரியான தீர்வுகள், IMFினுடைய மரணப்பிடியிலிருந்து நாங்கள் எப்படி வெளிவருவது தொடர்பான விடயங்களையும் மிக தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகே உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்ற ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. நாங்கள் இன்றைக்கு மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தொடர் நுவன் போபகே அவர்களுடைய ஒரு நேர்முகத்தை இங்கே ஆரம்பித்து வைக்கின்றோம். தொடர் நுவன் போபகே அவர்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்ற ஒரு எங்களுடைய அமைப்பின் ஊடாக ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார். மக்கள் போராட்ட முன்னணி என்பது இலங்கையில் உள்ள 3 இடதுசாரி கட்சிகள், புதிய ஜனநாயக மார்க்சிச கட்சி, முன்னிலை சோசலிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம் மற்றும் அரகல போராட்டத்திலே ஈடுபட்ட அமைப்புகள், அதில் கலந்து கொண்ட ஜனநாயக முற்போக்கு இடதுசாரி சக்திகள் ஒன்றிணைந்து ஒரு கொள்கை ரீதியான வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம். இந்த ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மக்கள் போராட்ட முன்னணியுடைய அந்த கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டிருக்கின்றோம். அதேபோல் ஊடகவியலாளர் மாநாட்டை நடாத்தி நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது என்பது வெறுமனே ஒரு ஜனாதிபதி பதவிக்கு பெறுவதற்காக என்ற நிலையில் அன்றி, இந்த ஜனாதிபதி பதவியின் மூலமாக இந்த நாடு எதிர்நோக்கக்கூடிய பொருளாதார, அரசியல், சமூக நெருக்கடிகள், மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை பற்றிய ஒரு தெளிவான கொள்கையை எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணி முன்வைத்துத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இறங்கியிருக்கின்றோம். இது வெறுமனே இந்த மாதம் செப்டம்பர் 21 நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலோடு முடிகின்ற ஒரு பிரச்சனை அல்ல என்பதை முதல்ல நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கொள்கை வெறுமனே ஒரு தேர்தலுக்கான கொள்கை மாத்திரம் அல்ல. இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிக மோசமான பொருளாதார, அரசியல், சமூக நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான அல்லது அவற்றை மாற்றியமைப்பதற்கான ஒரு கொள்கையாகவே இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஒருபுறம் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இப்பொழுதும் எரியும் பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த தேசிய இன பிரச்சனையால் இந்த நாடு மிக மோசமான இரத்த களரியையும், இந்த நாடு மிக மோசமான ஒரு பெரும் போரையும், 30 வருட போரையும் கண்டிருக்கின்ற ஒரு அவலத்தின் மத்தியிலே தான் உங்களுடைய இலங்கை இருந்து வந்திருக்கிறது. இன்றும் அதனுடைய பாதிப்பிலிருந்து விடுபடாத அளவுக்கு தொடர்ந்தும் இன ஒடுக்குமுறை என்பது, தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது தொடர்ந்து இருந்து வருகின்ற
ஒரு சூழலைத்தான் நாங்கள் இன்றைக்கு காணுகின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளும் அரசியல் நெருக்கடிகளும் அதே போன்ற தேசிய இன பிரச்சனை சம்பந்தமான நெருக்கடிகளும் இன்னும் ஓய்ந்தபாடும் இல்லை, தீர்ந்தபாடும் இல்லை என்ற நிலையிலே தான் இருக்கிறோம். ஆகவே இந்த நிலையிலே தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இந்த சூழலில் அல்லது அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தல்களோ ஏனைய தேர்தல்களோ வரக்கூடிய நேரங்களில் மக்கள் அரசியலை பற்றி சற்று திரும்பி பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த தேர்தல் காலத்தை நாங்கள் காண முடியும். இந்த தேர்தல் காலங்களிலே தான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கியும் பதவிகளை நோக்கியும் தங்களுடைய வசதி வாய்ப்பான வாழ்க்கையை பாதுகாப்பது நோக்கியும் தான் அவர்கள் கூடுதலாக இந்த தேர்தல் பரப்புரைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இலங்கையிலே வாழக்கூடிய உழைக்கும் மக்களான சாதாரண தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அன்றாட உழைப்பிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்க ஊழியர்கள், அன்றாட தொழில் செய்யக்கூடிய சாதாரண தனியார் துறையைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே 95% உழைக்கின்ற மக்களாகத்தான் இருந்து வருகின்றார். எனவே இந்த உழைக்கின்ற மக்களை அவர்கள் ஒரு அடிப்படையிலே சகல பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி இருக்கக்கூடும். அவர்களுடைய வாழ்க்கை செலவுகளாக இருக்கலாம், அன்றாட பொருட்களை வாங்க முடியாத நிலைமையிலும், உணவுப் பொருட்களை பெற முடியாத நிலைமையிலும், மருந்தை பெற முடியாத நிலைமையிலும், கல்விக்கு செலவு செய்ய முடியாத நிலைமையிலும் இருந்து வருகின்ற அவலம் மேலும் மேலும் நாளாந்தம் வளர்ந்து கொண்டு போவதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையிலே தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வழிநடத்துவதனாக சொல்லப்படுகின்ற அரசியல் அமைப்பு என்பது ஒரு நாட்டிலே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டின் அரசியல் அமைப்பை எடுத்து பார்த்தால் 45 வருடங்களுக்கு மேல் அந்த அரசியல் அமைப்பு நடைமுறையிலே இருந்து வருகின்றது. அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது எங்களுடைய நாட்டிலே இந்த நாட்டு மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த அரசியல் அமைப்பின் ஊடாக உண்மையிலே வளம் பெற்றவர்கள், வசதி அடைந்தவர்கள் அல்லது உயர்நிலைக்கு சென்றவர்கள் யார் என்றால் பெரும் பெரும் முதலாளிகளும் பெரும் பெரும் வசதி படைத்தவர்களும் அந்நிய கம்பெனிகளைச் சேர்ந்தவர்களும் தான் கூடுதலான பலனை அடைந்திருக்கிறார்களே தவிர இந்த அரசியல் அமைப்பின் மூலமாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண உழைக்கின்ற மக்கள், அவர்கள் தெற்கிலே வாழுகின்ற சிங்கள மக்களாக இருக்கலாம், வடக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம், கிழக்கிலே வாழக்கூடிய விவசாயிகளாக இருக்கலாம், மலையகத்திலே வாழக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள், தமிழ் தோட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் உழைக்கின்ற மக்கள் என்ற நிலையிலே தான் இருந்து வருகின்றார்கள். அந்த உழைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன என்ற கேள்வியைத்தான் நாங்கள் இந்த எங்களுடைய கொள்கை பரப்புரையிலே கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அரசியலமைப்பின் கீழ் இந்த 46 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மக்கள் என்னத்தை அனுபவித்தார்கள்? 30 வருட யுத்தத்தை அனுபவித்தார்கள். இன்றும் பொருளாதார நெருக்கடியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் வாழ முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாட்டு கடன் 100 பில்லியனை தாண்டிவிட்டதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் அதே ஊடகங்களும் அதே இந்த பெருமனிதர்களும் அல்லது அதிகாரத்திலும் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் பொருளாதாரத்தை நிமித்தி விட்டோம் என்று சொல்லுகிறார். ரணில் விக்ரமசிங்க திரும்பவும் பதவிக்கு வர விரும்புகிறார். ஏனென்றால் தான் பொருளாதாரத்தை ஏதோ நிமித்தி கியூ இல்லாத, அதாவது வரிசை இல்லாத ஒரு யுகத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வரிசை இல்லாத யுகத்தை உருவாக்கவில்லை. அந்த வரிசையிலே இருந்த மக்களிடம் இருந்து வரியாக, நேரடி வரியாக, மறைமுக வரியாக அந்த மக்களுடைய பணத்தை பறிக்கின்ற வேலையைத்தான் ரணில் விக்ரமசிங்க செய்து கொண்டாரே தவிர அவர் சாதாரண விலையிலே மக்களுக்கு பொருட்களை கொடுக்கவில்லை. ஒரு எரிபொருளுடைய விலை என்ன, இன்றைக்கு விற்கிற விலை என்ன, ஒரு அரிசியினுடைய விலை என்ன,
ஒரு சாதாரண தொழிலாளி, களைப்படைந்த தொழிலாளி ஒரு தேநீர் கடையில் சென்று தேநீர் குடிப்பதற்கு 100 ரூபா தேநீர் கொடுத்து வாங்க வேண்டிய அவல நிலையிலே இந்த நாட்டின் பொருளாதாரம் இருக்கின்றால், இந்த பொருளாதாரம் நிமித்தி விட்டேன் என்று ரணில் விக்ரமசிங்கே சொல்வது யாருடைய பொருளாதாரத்தை நிமித்தி இருக்கிறார்? அந்நிய பெரும் கம்பெனிகளுடைய பொருளாதாரத்தை நிமித்தி இருக்கின்றார். அந்நிய பெரும் தொழில் அதிபர்களுடைய வரிகளை இல்லாமல் செய்திருக்கின்றார். எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய வங்கிகளிலே கடன் பெற்ற பெரும் முதலாளிகளுடைய வங்கி கடன்களை இல்லாமல் செய்திருக்கின்றார். ஊழல் பேர்வழிகளை பாதுகாத்து வந்திருக்கின்றார். இன்றைக்கும் ஊழலுக்கு எதிராக ஊழல் புரிந்தவர்கள், கோடிக்கணக்காக இந்த நாட்டு மக்களுடைய அந்த பணத்தை பறித்தவர்கள், அவர்களை ஓட்டாண்டி ஆக்கினவர்கள் முழுக்க பெரிய பெரிய வசதி படைத்தவர்களாக. எனவே அவர்களுடைய பிரதியாகத்தான் ரணில் விக்ரமசிங்கே தான் அடுத்த பதவிக்கு வர விரும்புகிறாரே தவிர சாதாரண மக்களுக்காக அல்ல என்பதை நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அதே போல் அந்நிய கடனை இன்றைக்கு IMF என்ற சர்வதேச நாணய நிதியம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது? எங்களுக்கு கடனை 2.9 பில்லியன் பணத்தை தந்துவிட்டு அவர்கள் சொன்ன நிபந்தனை அடிப்படையிலே தான் எங்களுடைய வரிகள் கூட்டப்பட்டிருக்கின்றது. வெட் வரி உட்பட சகல பொருளுடைய விலைகளும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய நோய்க்கான மருந்துகளை பெற முடியாத நிலைமையிலே, அல்லது கல்வி பெறக்கூடிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் மோசமான வாழ்க்கை தர வீழ்ச்சியை இந்த பொருளாதாரம் கொண்டு வந்திருக்கிறதே தவிர மக்களுக்கு எந்த விதமான வாழ்வையும் கொண்டு வரவில்லை. எனவே தான் இந்த சூழலில் நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதாரம், இது உற்பத்தி பொருளாதாரம் அல்ல, இது இறக்குமதி பொருளாதாரம், அந்நியர்களுக்கு இங்கே சந்தையை ஏற்படுத்தின பொருளாதாரமே தவிர எங்களுடைய விவசாயம் அழிந்தது, எங்களுடைய கைத்தொழில் அழிந்தது, எங்களுடைய மக்களுடைய சொந்த காலிலே நின்ற அத்தனை பொருளாதார முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் காணுகின்றோம். எனவே தான் இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணியினுடைய கொள்கையானது பொருளாதார, அரசியல், சமூக கொள்கையாக இருந்தாலும் அதேபோல் தேசியன பிரச்சனை தெளிவான கொள்கையை மிகவும் வெளிப்படையாக வடக்கிலே ஒன்றையும், தெற்கிலே ஒன்றையும், லண்டனிலே ஒன்றையும், பிரான்சிலே அல்லது மற்ற ஐரோப்பிய நாடுகளிலே ஒன்றுமாக எங்களுடைய கொள்கை சொல்லவில்லை. எங்களுடைய கொள்கை சொல்லுவது என்னவென்றால், அதாவது அரசியலமைப்பு ரீதியாக தமிழ் தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். தேசிய இன பிரச்சனை என்பது தனிய தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, அது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்கள், முஸ்லீம்கள், மலையக தமிழர்கள், ஏனைய சிறு சமூகங்களுக்கும் உள்ள பிரச்சனையாக இருந்து வருவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அதற்கு தெளிவான ஒரு கொள்கை எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணியானது முன்வைத்திருக்கிறது. சுயாட்சி அமைப்பு முறையை கொண்டு வருவதும், இந்த நாட்டை ஒரு மதசார்பற்ற நாடாக கொண்டு வருவதும், சகல தேசிய இனங்களையும் ஐக்கியப்படுத்துவதும், உழைக்கின்ற மக்கள் என்ற ரீதியில் இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார விடுதலையை கொண்டு வருவதற்கு, ஒரு பொருளாதார மாற்றத்தை கொண்டு வர, ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அடிப்படையைத்தான் எங்களுடைய இந்த கொள்கை வேலை திட்டம், மக்கள் போராட்ட முன்னணியுடைய கொள்கை வேலை திட்டம். தோழர் நுவன் போபகை அவர்கள் ஒரு சட்டத்தரணியாக மக்கள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்து வந்தவர்களாக, மக்களுடைய இன்ப துன்பங்களிலே பகிர்ந்து கொண்டவராக, மக்களுக்கு எங்கெங்கே அநீதி விளைவிக்கப்படுகிறதோ, எந்தெந்த இடங்களில் எல்லாம் போராட்டங்கள் நடைபெறதோ அந்த இடங்களில் நிற்கக்கூடிய ஒரு தோழராக இருந்து வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கும். ஆகவே இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் போராட்ட முன்னணி என்பது கொள்கை ரீதியில் மக்களை அறிவுறுத்தி, மக்களுக்கு ஒரு மாற்றத்தை வேண்டி, இந்த நாடு அனைத்து மக்களுடைய நாடாக, சகல இனங்களுடைய நாடாக, சகல மதங்களும் வாழுகின்ற நாடாக, ஒரு மதசார்பற்ற நாடாக, ஒரு ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் உழைக்கின்ற மக்கள் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஒரு நாடாக உருவாக்குவதற்கான அடிப்படைகளைத்தான் எங்களுடைய இந்த மக்கள் போராட்ட முன்னணி தன்னுடைய
ஜனாதிபதி தேர்தல் கொள்கை பிரகடனமாக முன்வைத்திருக்கிறது. அதை விளங்கச் செய்வதற்காக தோழர் போபகே அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை நாங்கள் மேலும் செவிமடுத்து அதை இன்னும் பரப்புரை செய்து மக்கள் மத்திக்கு அந்த கருத்துக்களை முன்கொண்டு செல்வதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக தோழர் போபகே அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்ளும். ආදරණීය සහෝදර සහෝදරිය, අද ඇත්තටම අපි ජනාරගල සන්ධානයේ විදියට යාපනයේ ප්‍රදේශයේ මාධ්‍ය සහ අනෙකුත් සංවිධාන ගණනාවක් හමු වුණා. හමු වෙලා අපි විශේෂයෙන්ම ජනතාවගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ විදියට ජනාරගල සන්ධානයෙන් අපි එළි දක්වලා තියෙන අපේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය පිළිබඳව සංවාදයක් උතුරේ ආරම්භ කරන්න කටයුතු කරා. ඉතින් මේක ඇතුලේ විශේෂයෙන්ම ප්‍රජාතන්ත්‍රවාදය පුළුල් කරන්න, ඒ කියන්නේ ජන සහභාගී ප්‍රජාතන්ත්‍රවාදය ඇති කරන්න, ඒ සඳහා ආණ්ඩු ක්‍රමය සම්පූර්ණයෙන්ම වෙනස් කරන්න, නව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවක් ගේන්න, ඒක ඇතුලේ ආර්ථික ප්‍රශ්නයට, මේ වෙනකොට ජනතාව මුහුණ දීලා තියෙන ආර්ථික ප්‍රශ්නයට ඉක්මනින් ස්ථිරසාර විසඳුමක් ගේන්න සමාජවාදී ප්‍රතිපත්ති මත පදනම් වෙලා, ඒ වගේම උතුරේ ජනතාවට අදාළ, තමිල් ජනතාවට අදාළ ප්‍රමුඛතම ඔවුන්ගේ ජීවිතයට බලපාන ප්‍රශ්නය වූ ජාතික ගැටලුව සම්බන්ධයෙන් ස්ථීර පිළිගත හැකි, මේ වෙලාවේදී හැකි රැඩිකල්ම විසඳුම පිළිබඳව මේකේ අන්තර්ගත වෙලා තියෙනවා. ඒ පිළිබඳව අපි උතුරේ සාකච්ඡාව ගොඩනැගීම ආරම්භ කරා. ඉතින් මෙතනදී අපි දන්නවා මේ සියල්ල මැද්දේ අපිට මේ සමකාලීනව මේ මොහොතේ රටේ තියෙන දේශපාලනයෙන් බැහැර වෙන්න බෑ. ජනාරගල සන්ධානයේ විදියට ප්‍රතිපත්ති ප්‍රකාශයක් එළි දක්වන ගමන් මූලිකම මතු කරපු කාරණය තමයි මේ මොහොතේ සිංහල, තමිල්, මුස්ලිම් මේ ඇතුළු සියලුම පුරවැසියන් පීඩාවට පත් කරන ප්‍රධානම රටේ තියෙන ප්‍රතිපත්තිමය ගැටලුව තමයි IMF එක පිටුපස නැත්නම් IMF කොන්දේසි මත මුළු රටම රනිල් වික්‍රමසිංහ ආණ්ඩුව මෙහෙවීම. ඊළඟට අපි මතු කරපු කාරණේ තමයි ඉන්දියානු සහ ඇමරිකානු මැදිහත් වීම හරහා බරපතල ලෙස මේ රට ආර්ථික වශයෙන් ආක්‍රමණය කිරීම. ඒ වගේම තුන්වෙනුව අපි දන්නවා නව ලිබරල් කොල්ලකාරී වෙළඳපොළ ආර්ථිකය වඩා වේගයෙන් පවත්වාගෙන යාම. ඉතින් මේ ප්‍රශ්න තුනට උත්තර නොදෙන කිසිදු දේශපාලන ව්‍යාපාරයක් මේ මොහොතේ ජනතාවාදී නැහැ. මේක හංගල යන්න බෑ. එතකොට මේක අපි අවධාරණය කරලා කියා සිටින කාරණයක්. එතකොට අපිට පේන කාරණේ තමයි රනිල් වික්‍රමසිංහගේ ප්‍රතිපත්තිය සමගි ජන බලවේගයේ සම්පූර්ණයෙන්ම අනුමත කරලා තියෙනවා. ඒ වගේම ජාතික ජන බලවේගය ඍජුව හෝ වක්‍රව ඊට විරුද්ධ නොවන තැනකට ඇවිල්ලා තියෙනවා. ඔවුන්ගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය ගත්තට පස්සේ මේ IMF එක, ඉන්දියානු ඇමරිකානු මැදිහත් වීම, ඒ වගේම නව ලිබරල් ආර්ථිකයට ප්‍රතිපක්ෂ වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කළ නැහැ. ඒ වගේම වෙනත් කිසිදු අපේක්ෂකයෙක් උතුරේ හෝ දකුණේ අපි දකින්නේ මේ ප්‍රතිපත්තියට විකල්ප ප්‍රතිපත්තියක් ඉදිරිපත් කරනවා කියලා. අනිත් කාරණේ මේ ප්‍රතිපත්ති නිසා තමයි ජනතාව පීඩාවටපත් වෙන්නේ. මේ ප්‍රතිපත්ති නිසා තමයි මේ රටේ මේ වෙනකොට ප්‍රධාන වශයෙන්ම ජනතාව මුණ පාන සියලුම අර්බුද වලට අපි මුණ දීලා තියෙනවා. ඉතින් ඒ ප්‍රතිපත්ති වලට උත්තර නොදෙන දේශපාලන ව්‍යාපාර ඔබ විශ්වාස කරනවද කියන එක අපි උතුරේ ජනතාවගෙනුත් මේ මොහොතේ අහනවා. දැන් උදාහරණයක් විදිහට අද ඇති වෙලා තියෙන තත්ත්වය මොකද්ද? දැන් අද වෙනකොට හෙලිදරව් වෙලා තියෙනවා ලංකාවේ LNG විදුලි ප්‍රභවය. ඒ කියන්නේ LNG පාවිච්චි කරලා විදුලිය උත්පාදනය කිරීමට අදාළව ඒකාධිකාරය ඉන්දියාවට දෙන ආකාරයේ කිවිසුමකට ඉන්දියානු මහා කොමසාරිස්වරයයි ශ්‍රී ලංකාවේ රජයයි අත්සන් කරලා තියෙනවා. ඒ කියන්නේ අඩුමතරම මෙගාවොට් 1000ක පමණ ඒකාධිකාරයක් ඉන්දියානු සමාගම් වලට හිමි වෙනවා. ඒ විතරක් නෙවෙයි 2030 වෙනකොට ලංකාවේ සියලු විදුලි නිෂ්පාදනය, ඒ කියන්නේ අපි දන්න දැවිතෙල් සහ ඉන්ධන පාවිච්චි කරන විදුලි නිෂ්පාදනය සම්පූර්ණයෙන් LNG වලට පරිවර්තනය කිරීමේදී ඒකේ ඒකාධිකාරය ඉන්දියාවට දීලා තියෙනවා. ඒතකොට මේකට අදාළ පෙළක් ආවා. මේකට පෙළක් ආවා කියන්නේ විදුලි බල පන්ත සංශෝධනය කරා. විදුලි බල පන්ත සංශෝධනය කරන අතර අදානි වගේ සමාගම් වලට මේ රටේ ප්‍රධාන ග්‍රිඩ් එක ප්‍රධාන සම්ප්‍රේෂණයට සම්බන්ධ වෙන්න ඉඩකඩ හැදුවා. ඊට පස්සේ ඒකම ආර්ථික ප්‍රතිසංස්කරණ පනත ගෙනාවා. ආර්ථික ප්‍රතිසංස්කරණ පනත ගෙනලා මේ ඕනෑම විසුමකට ඔවුන්ට අත්සන් කරන්න පුළුවන් විදිහේ නිදහසක් නිර්මාණය කරා. ඔන්න ඒක ඇතුලේ LNG ඒකාධිකාරය ඉන්දියාවට දෙනවා. එතකොට අපිට විවෘත වෙළඳපොළෙන් LNG ගත්තනම් අපිට පුළුවන් තරගකාලී මිල ගණන් යටතේ අඩුම මිල ගණන් වලට මේක මිලදී ගැනීමේ හැකියාව තිබ්බා. නමුත් ඒ ඒකාධිකාරය මේ වෙනකොට ඉන්දියානු මහා කොමසාරිස්වරයාත් එක්ක ගිවිසුමකට අත්සන් කරලා ඉන්දියාවට දීලා. එතකොට අපි මේ ඉන්දියානු සහ ඇමරිකානු මැදිහත් වීම ගැන කතා කරද්දී ඒක මගහැරලා යන
ව්‍යාපාරවලට මේකට උත්තර තියෙනවද? අපි දැක්කා ජාතික ජන බලවේගයේ ඒ අපේක්ෂකයාත් පහුගිය දවස්වල එකහෙලා කිව්වා මේ රටේ විදුලි උත්පාදනය LNG වලට පරිවර්තනය කරන්න ඕන කියලා. ඒතකොට LNG වලට ඔහු පරිවර්තනය කරන්න ඕන කියනකොටම රාජ්‍යයම givisumකට එළඹලා තියෙනවා ඒක ඒකාධිකාරී ඉන්දියාවට. ඒතකොට ඔබේ අදහස මොකක්ද? ඒතකොට අපිට සැකයක් මතුවෙනවා මේ අතර අන්තර් සම්බන්ධතාවයක් තියෙනවා. මේ ඔක්කොම එකතු වෙලා එකම දෙයක්ද මේ කරන්නේ? එකම කුමන්ත්‍රණයේ කොටසකද මේ අය ඉන්නේ කියලා. ඒ විතරක් නෙවෙයි ලංකාවේ සියලුම රජයේ රෝහල් වලට ඖෂධ සම්පාදනය කිරීම සම්බන්ධයෙන් මූලික වගකීම තිබ්බේ රාජ්‍ය ඖෂධ නීතිගත සංස්ථාව. ඒකෙන් ඉවත් කළා ඉන්දියානු සමාගමකට ඒ සඳහා ලංකාවේ විදුලිය සැපයීම සඳහා වූ givisumකට එළමෙනවා පසුගිය 15 වෙනිදා. ඒක හරහා අත්‍යවශ්‍ය ඖෂධ 800ක් පමණ ප්‍රධාන වශයෙන්ම ලංකාවේ ඒවා සැපයීමේ ඒකාධිකාරය ඉන්දියානු සමාගමකට දීලා තියෙනවා. ඒතකොට රාජ්‍ය ඖෂධ නීතිගත සංස්ථාව සම්පූර්ණයෙන් වසා දමන තත්ත්වයට පරිවර්තනය කරනවා. ඒතකොට මේක ඇතුලේ මේ රනිල් වික්‍රමසිංහට තව කෙටි කාලයක් යන්න තිබියදී කඩිනමින් මෙලෙස givisum මත්සන් කර ගනිමින් යම් කොන්ත්‍රාත්තුවක් කරමින් ඉන්නවා. ඒතකොට අපි මේක කලින් කිව්වා. අපි ජනාරගල සන්ධාන විදියට කිව්වා. අපි විශේෂයෙන්ම ලංකාවේ ජනතාවට මේක මේ ඉන්දියානු විරෝධයක් නෙවෙයි. ඉන්දියානු ජනතා විරෝධයක් නෙවෙයි. නමුත් ඉන්දියානු බහුජාතික සමාගම් වලට, ඉන්දියානු සමාගම් වලට මේ රටේ ඒකාධිකාරයන් ලබා දීමෙන් සම්පූර්ණයෙන් මේ රට ආර්ථික වශයෙන් යටත් කිරීමට මේ කිසිදු ජාතියක් කැමති නැහැ. තමිල් ජනතාව කැමතිත් නැහැ, මුස්ලිම් ජනතාව කැමතිත් නැහැ, සිංහල ජාති ජනතාව කැමතිත් නැහැ. ඒතකොට ඒතන්ට මේ රට පත් කරමින් ඉන්නවා. ඒතකොට අපි දන්නවා දීවරයන්ගේ ප්‍රශ්න. ඒතකොට දීවරයන්ගේ උතුරේ දීවරයන්ගේ ප්‍රශ්න ගත්තට පස්සේ ප්‍රධාන වශයෙන් ඉන්දියානු රෝලර් යාත්‍රා ඇවිල්ලා ඒ මාළු අස්වැන්න අරගෙන යන හැටි අපි දන්නවා. ඒතකොට ඒවා සම්බන්ධයෙන් ක්‍රියාමාර්ගයක් නැහැ. ඒතකොට ලංකාවේ ඉන්න තමිල් දීවරයා උතුරේ ඉන්න දීවරයා බරපතල අර්බුදයකට මතුවෙද්දී ඒ ගැන වචනයක් කතා කරන්නේ නැහැ. ඒ අතර ඉන්දියාවට ඕන විදිහට ගේනවා දීවර පනතක්. දීවර පනතක් ඉන්දියානු ඕන විදිහට ගෙනෙලා සාගර කලාපයේ කෑලි වලට කඩලා ඒවා විකුණන්න පුළුවන් විදිහට සාගර කලාපයත් විකුණන්න පුළුවන් විදිහට පනතක් ගේනවා. ඒතකොට ඒ සම්බන්ධයෙන් මේ කිසිදු දේශපාලන ව්‍යාපාරයක් කතා කරන්නේ නැහැ. ඒතකොට අපි අහනවා ජනතාවගේ පැත්තේද මේ මැතිවරණවල ඉන්න Taman ජයග්‍රහණය කරනවයි කියන තමුන්ගේ පිට්ටනි පුරවන ස්ටේජ් ගහන උතුරට ඇවිල්ලා පෝස්ටර් ගහන උතුරට ඇවිල්ලා නල්ලූර් කෝවිලට යන ගිහිල්ලා ෆොටෝ ගහලා මාධ්‍යවල දාන මේ දේශපාලකයෝ කිසිම විටකින් උතුරේ ජනතාව ගැන හිතලා තියෙනවද? මේ මැදිහත් වීම ගැන කතා කරනවද? IMF එක ගැන කතා කරනවද? එහෙම කිසිම දෙයක් නැහැ. නමුත් සංදර්ශන දක්වමින් තිබෙනවා. අඩුම තරමේ අපි හිතුවා ජාතික ගැටලුව සම්බන්ධයෙන් තමිල් ජනතාවට පිළිගන්න පුළුවන්, තමිල් ජනතාවට නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන්, තමුන්ගේ ප්‍රදේශ පාලනය කරගෙන කිසිදු බලපෑමකින් තොරව ජීවත් වෙන්න පුළුවන් ක්‍රමයක් මේ කවුරුත් යෝජනා කරන්නේ නැහැ කියලා අපි දන්නවා. මොකද ඔවුන්ගේ මැතිවරණ මානසිකත්වයේ තුල ඔවුන්ට ජාතිවාදය අවශ්‍යයි. ඔවුන්ට ජාතිකවාදය අවශ්‍යයි. ඒතර ඒක දැනගෙන තමයි අපි නිවැරදි වැඩපිළිවෙල ඉදිරිපත් කරේ. එතකොට ඒ ගැන ඔවුන්ට කතා කරන්න බැරි එක ගැන අපි දැනන් හිටියා. ඇයි ඔවුන්ට කතා කරන්න බැරි උතුරේ දීවර ප්‍රශ්නය ගැන? ඇයි ඔවුන්ට කතා කරන්න බැරි මේ ඉන්දියානු මැදිහත් වීම ගැන? ඇයි මේ IMF මැදිහත් වීම ගැන කතා කරන්නේ? පැහැදිලි මේ රටේ ජනතාවාදී ප්‍රතිපත්තියක් කිසිදු අපේක්ෂකයෙක් කිසිදු ව්‍යාපාරයක් ඉදිරිපත් කළා නැහැ. ඒතකොට ජනාරගල සන්ධානයේ විදියට සහෝදරුන්ට පේනවා උතුරේ ගත්තත් උතුරේ තමිල් ජනතාවත් එක්ක ගැඹුරෙන්ම ඒ ජනතාව ස්පර්ශය කළ සටන් කරපු ව්‍යාපාර තමයි අපිත් එක්ක එකතු වෙලා ඉන්නේ. නැගෙනහිරත් එහෙමයි. දකුණෙත් ශිෂ්‍ය ව්‍යාපාරය ගත්තත් කම්කරු ව්‍යාපාරය ගත්තත් මේ හැම එකම ජනතාව පැත්තෙන් ඉඳන් සටන් කරපු ව්‍යාපාර අපිත් එක්ක එකතු වෙලා තියෙන්නේ. ඒ නිසා අපි උතුරේ ජනතාවට ආරාධනා කර සිටිනවා. ඔබගේ කේන්ද්‍රීය ප්‍රශ්නේ වෙච්ච ජාතික ගැටලුවට මෙන්ම ඔබගේ ආර්ථික සමාජීය ප්‍රශ්න ප්‍රජාතන්ත්‍රීය ප්‍රශ්න පිළිබඳව සංවේදීව මැදිහත් වෙන ඒ සඳහා පිළිගත් හැකි ප්‍රතිපත්ති මාලාවක් ඉදිරිපත් කළා තියෙන එකම ව්‍යාපාරය එකම පක්ෂය එකම සන්ධානය ජනාරගල සන්ධානය විතරයි. ඒ නිසා කුඩේ ලකුණට ඔබේ මනාපය ඔබ පළ කරනවා නම් ඒ ඔබේ නිදහසේ මනාපයයි. ඒ ඔබේ ආර්ථික නිදහසේ මනාපයයි. ඒ ඔබේ ප්‍රජාතන්ත්‍රවාදී නිදහසේ මනාපයයි. ඒ ඔබේ දීවර ගැටලුව විසඳීමේ දිශාවට වූ මනාපයයි. ඒක නිසා ඒ සඳහා පෙළ ගැහෙන්න කියලා අපි උතුරේ තමිල් ජනතාවගෙන් මේ මොහොතේ ඉල්ලා සිටිනවා. My dear brothers, actually today I was able to meet lot of Tamil media and other institutions and we have discussed regarding our policy manifesto in respect of our campaign in presidential election. So basically what I want to emphasize as far as the burning issues of the north, east and especially Tamil people are concerned,
nobody was able to right now give proper solution or proper answers to these burning issues. Most important, the most pivotal issue as far as the Tamil people are concerned is the national problem. We know, we have to recognize the fact that being a Tamil, there is an ethnic oppression. So we have to answer for that. We should answer. Being political movement, we should give proper, concrete, sustainable and acceptable solution for that. All the political parties other than People Struggle Alliance, they just want to evade this. They are not talking about that. Their main concern is majoritarian idea. Their main concern is votes. But being the progressive left-oriented movement, in our policy statement, we have allocated one chapter in respect of this national problem. Why? Because we know that is the most significant, most burning issue right now as far as the North End is concerned. So what we are suggesting self-ruling areas for these communities, especially Tamil, Muslim and Malayalam Tamil communities. At the same time, have a dual chamber system, giving that assurance nobody could interfere with their freedom, their liberty. So their democratic rights, we are going to expand their democratic rights through our solution in this particular manifesto. At the same time, throughout we have raised other burning issues of the society, like IMF intervention, like Indian intervention, at the same time expanding these neoliberal policies all over the country, repressing the masses and the working class. Right now, nobody is talking about this. All the political parties, actually this is Ranil Wickremesinghe's policy, at the same time SJB, Sajith Premadasa, more or less accepting that policies. When we carefully go through the NPP manifesto, there's nothing in respect of IMF interventions and actually the Indian intervention. Now today, actually certain facts were revealed that they are going to give monopoly of LNG supply to Indian companies. Now an agreement was signed between Sri Lankan government and the Indian High Commissioner. At the same time, facts were revealed. Now they are going to give the supply chain of the drug supply, the medicines supply of the government hospital to an Indian company without any tender process. So what are they going to do that? Why they are doing that? Actually, they are completely opening the Sri Lankan essential services like energy, like health sector to Indian companies, Indian companies. So ultimately what is the result? It's very clear. Once they maintain these monopolies, overnight they can invade our country without any effort. Especially when the monopoly of energy supply is with India, they can very easily control the economy and at the same time politics of the country. So that's why from the very beginning we resisted that. We fought on the road. At the same time, when we launching our policy statement, we have raised that. At the same time, nobody is addressing this IMF intervention. Now why even in the north area, we know how people are living. Their living condition is drastically going down. They are suffering a lot. Poverty is so high. What's the reason for that? We know the taxation is very high, the cost of living is very high, so therefore people are suffering. But nobody is talking about except us regarding this IMF intervention. And the issue of the fishermen. Now we know how this, because of Indian trawlers, how it affected to Sri Lankan fishermen, especially in North and East area. So now instead of giving solution to that, they brought a Fisheries Act. What is the ulterior motive behind that? To divide the even seashore and lease out it to foreign companies like Indian companies. That is the ulterior motive behind that. Then they brought Economic Transformation Act. The main objective is to divide the country and sell it to Indian companies. And they brought Electricity Act. The main purpose is giving Sri Lankan grid, selling Sri Lankan grid to Adani company. So all these things are very clear. Those are against the wish of the people, against the freedom of these people, against the sovereignty of the country. Therefore, we have to address that. Without addressing contemporary political issues, without addressing these burning issues, how can you contest for the election? This is not a game. This is actually, you are taking the responsibility of this country. You are taking the responsibility of the people, especially the North and East people. So without giving
without answering this, you can just bypass them. You cannot evade this. Therefore, what we appeal to the Tamil people in North, the People's Struggle Alliance is the only movement, only alliance in this election addressing these issues. We are the only movement came up with a proper, concrete, sustainable solution for ethnic issue and as the other issues as well. Therefore, in coming election, we cordially invite all the people in Tamil people in the North. If you are thinking about your freedom, your liberty, your dignity, the only party that you can vote, that is the People's Struggle Alliance and the umbrella sign. So that is the only path that you have right now, because all the other parties, as they did previously, just cheating you. Their only purpose is cheating you merely because they went to Nallur Kovil and do media shows. In their hand, there's nothing for Tamil people. Therefore, we invite you to join with us, vote to us. As far as the People's Struggle Alliance is concerned, you could see all the comrades who are working here in North, they have been actually all the time they were with you. The New Democratic Marxist-Leninist Party is there. The other comrades are there who are active in politics in North and East areas. Throughout, they have given that assurance. Whenever issues were risen against the Tamil people, they fought. They fought for you. They did politics for you. They sacrificed their energy for you. Therefore, without any hesitation, you can trust us. So we are ready to keep that trust. Therefore, we invite you to join with People's Struggle Alliance and vote us. And your vote, we are giving the real value to your vote. We are honestly doing this politics. We are not cheating you anymore. Even someone can argue this solution which we have given for North and East area, especially the Tamil Muslim and Malayalam Tamil issue. In the South, it's not popular. So we are not thinking about the popular politics. We are thinking about what is the right now. What is the proper solution for this issue? So rather than always sitting in the popular side, we are doing right things. Therefore, I think that is the assurance we can give to you. So we invite you all to join with us and vote for People's Struggle Alliance, vote for Umbrella Mark. Thank you very much. மக்கள் போராட்ட முன்னணியிலிருந்து எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கி இருக்கும் திரு நுவான் போபகே அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் இன்று பல்வேறு ஊடக நிறுவனங்கள், சுயாதீன ஊடகவியலாளர்களுடன் சில சந்திப்புகளையும் சில நேர்காணல்களையும் வழங்கி எங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக பல விடயங்களை முன்மொழிந்திருந்தார். ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய தோழர் செந்தில்வேல் தலைமையில் இங்கு பலதரப்பட்ட கட்சி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் நாங்களும் இன்று அவரோடு இணைந்து பல செயற்பாடுகளை மக்களுக்கு எங்களுடைய நிலப்பாடுகளை எடுத்து கூறும் விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் குறிப்பாக நுவான் போபகே அவர்கள் இன்று இந்த இடத்தில் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதில் சில சாராம்சமான விடயங்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். குறிப்பாக அரகல என்கின்ற காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் மக்களுக்கு ஒரு பாரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. பொறிமுறை மாற்றம் என்கின்ற விடயத்தை மக்கள் வெகுவாக நம்பியிருந்தார்கள். ஆனால் அது மீண்டும் பேரினவாத கட்சிகளாலும் முதலாளித்துவ கட்சிகளாலும் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்ற ஒரு செயற்பாடே இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அதற்கு எதிராக நாங்கள் களமிறங்க வேண்டிய தேவையை இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. எந்த ஒரு வேட்பாளரும் சரியான கொள்கையுடனும் கோட்பாட்டுடனும் இந்த அரசியல் களத்தில் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். இந்த வறுமையை நாங்கள் நிரப்ப வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எனவேதான் எங்களுடைய மக்களின் கொள்கை என்ற இந்த கொள்கை பிரகடனத்தினூடாக வர்க்க பிரச்சனையிலிருந்து இனப்பிரச்சனை வரைக்கும் சரியான தீர்வுகள், IMFினுடைய மரணப்பிடியிலிருந்து நாங்கள் எப்படி வெளிவருவது தொடர்பான விடயங்களையும் மிக தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக நாங்கள் ஒரு பாரிய சிக்கலுக்குள் இருக்கின்றோம். இனப்பிரச்சனை எங்களை கொன்று குவித்திருக்கின்றது. மக்கள் இனப்பிரச்சனையினால் இழந்தவை கொஞ்ச நெஞ்சமல்ல. இப்படியே இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வற்று
இங்கே ஒரு கதை அங்கே ஒரு கதை என்று இந்த தீர்வற்ற முறையிலே இந்த விடயம் செல்ல முடியாது. எனவே தான் ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் சுயாட்சி என்ற தீர்வு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பௌத்தத்துக்குரிய முன்னுரிமையை நீக்குவதாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த நாடு தொடர்ந்து புறையோடி போயிருக்கும் மேலாதிக்க சிந்தனையாலும் பௌத்த பேரினவாத சிந்தனையாலும் முதலாளித்துவ சிந்தனையாலும் அழிவுற்று கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தீர்க்கமான பல கொள்கைகளோடு மக்களுக்கு என்ன தேவை, அடித்தட்டு மக்களினுடைய அடிப்படை தேவைகள் என்ன, இந்த நாட்டிற்கான சரியான பாதை என்ன என்பதை மிக ஆழமாக சிந்தித்து எங்களுடைய கொள்கையாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். குறிப்பாக 39 வேட்பாளர்கள் இருந்தாலும் இங்கு 2 கொள்கைகள் மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் அடிப்படை அம்சமாக குறிப்பிடுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய கொள்கை மிகவும் தனித்துவமானது, மக்களுக்கானது. நாங்கள் கொள்கை பிரகடனத்தில் கூட மக்களின் கொள்கை, மக்களின் வேட்பாளர் என்றுதான் பாவிக்கின்றோம். இங்கு எந்த ஒரு பிரமுகர் அரசியலையும் நாங்கள் செய்யவில்லை. எனவே எங்களுடைய சரியான கொள்கைகளை மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் இந்த கொள்கைகளுக்குள் செல்ல வேண்டும், இந்த கொள்கைகளை நன்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனையவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் என்னென்ன இருக்கின்றது, எங்களுடைய அடிப்படை அரசியல் கோரிக்கைகளுக்கு என்ன பதில் இருக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் தீர்க்கமாக ஆராய வேண்டும். அப்படி ஆராயும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சரியானவர்கள் யார், யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தெரிவை மிக இலகுவாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எனவே சகோதரர் நுவான் போபகே மற்றும் குடை சின்னத்திற்கு நீங்கள் இந்த கொள்கையை மிக சிறப்பாக கண்டுகொள்வதன் ஊடாக உங்களது வாக்குகளை அளிக்க முடியும். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற மிக மோசமான அடக்குமுறை, அந்த அடக்குமுறையின் வடிவங்கள், இங்கு சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற விகாரைகள், எத்தனையோ ஆயிரம் இராணுவ வீரர்களை குவித்து வைத்திருக்கின்றார்கள், தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது, காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம் இருக்கின்றது, அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். இப்படியான எந்த விடயங்களுக்கும் தீர்க்கமான ஒரு பதிலை சொல்ல முடியாத கட்சிகளும் வேட்பாளர்களும் தான் இன்று களத்தில் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சரியான கொள்கைகளுடன் சரியான வேட்பாளரை சரியாக போராடக்கூடிய ஒரு தரப்பை இங்கு உங்களுக்கு முன்னிறுத்தி இருக்கின்றோம். எனவே எங்களுக்கான ஆதரவு தளத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். நன்றி.